எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் நடக்கிற இந்த ஆபாச அரசியல் இதை பற்றி நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். இதில் பாருங்க, தமிழ்நாடு அரசியலில் தளபதி வந்ததுக்கப்புறம், விஜய் தளபதி வந்ததுக்கப்புறம் நடக்கிற அரசியல் எப்படி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி உள்ள அரசியல் எப்படி இருந்துச்சு நம்ம பார்க்கணும். ஏன்னா தளபதி அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவங்களாம் ஆபாசமாக பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. இவங்க வந்து அந்த காலத்துலேருந்தே தொன்று தொட்டே இவங்க வந்து ஆபாசமாக மட்டும்தான் பேசி இவங்களுக்கு பழக்கம். இதை கொஞ்ச நாள் வந்து நாகரிக அரசியல் அப்படிங்கிற போர்வையில் அவங்க வந்து ஒளிஞ்சிருந்தாலும், இப்போ தளபதி வந்து ஆட்சி பிடிச்சதுக்கு அப்புறம் இவங்களால எதையும் வந்து ஒளிச்சு வைக்க முடியும். இதை வந்து பாருங்க, எதிர்கட்சின்னு பார்த்தோம்னா டிஎம்கே தான் முழுமையான. டிஎம்கேவோட இன்னைக்கு ஒட்டு சதைகள் மாதிரி இருக்கிறது யாருன்னு பாருங்க, சீமான், பிஜேபி, அப்புறம் இதர பதர கட்சிகள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாமே இப்போ வந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டு எல்லாமே பாருங்க, ஒன்று அவதூறு இல்லைன்னா ஆபாசம். இது ரெண்டு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது. இந்த ரெண்டை மட்டுமே வச்சுக்கிட்டு தளபதியை ஏற்று இவங்க ஜெயிச்சிட முடியுமான்னு பார்த்தா அதுவும் முடியாது. ஆனால் முடியாதுங்கிற ஒரு விஷயத்துல ஏன் இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஏன் வந்து தளபதியை வந்து ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வேற வழியே இல்லை. ஏன்னா இவங்க எல்லாத்துக்குமே தளபதியை ஏற்று எப்படி அரசியல் பண்ணுறதுனே தெரியல. அதான் உண்மை. அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அவரோட செயல்பாடுகளும் அவரோட நடவடிக்கைகள் எதுவுமே இவங்களுக்கு வந்து புரியவும் இல்லை. அதை புரிஞ்சுக்கிற தன்மையும் இவங்களுக்கு இல்லை. அவருக்கு அவருக்கு இருக்கிற ரசிகர்கள் கூட்டம் அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அது ரசிகர்கள் மட்டும் இல்லை, பெரிய அளவில் தொண்டராகவும் மாறி இருக்காங்க அப்படிங்கிறத இவங்க உணரவே மறுத்துட்டாங்க. அது இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னமும் அவங்க வந்து ஏற்றுக்கிறதுல மனப்பான்மையில இல்லை. அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சைலண்ட்டாகவே நிறைய விஷயங்களை ஈஸியாக பண்ணிட்டு போயிறாரு. அது இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பாகவும் இருக்குது. அதை வந்து உணர்றாங்க. நமக்கு இதெல்லாம் பின்னாடி பாதிப்பாக வரும் அப்படின்னு உணர்றாங்க. ஆனால் அதுக்கு எப்படி அதை வந்து சரி கட்டணும், எப்படி அதை வேற மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிறதே தெரியல. இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே அவதூறு. பொய்யா நிறைய விஷயத்த பேசணும்னு நினைக்கிறாங்க. பொய்யா வந்து ஏதாவது ஒரு வகையில் தளபதிக்கு இவங்க வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க, அவப்பேரை உண்டாக்கணும், மக்கள் மத்தியில் இருக்கிற மவுசை குறைக்கணும். எடுத்திருக்க வழிகள் பாருங்க, ஆபாசமும் அவதூறும். இந்த ரெண்டை வச்சுக்கிட்டு தளபதியை வந்து முடக்கிடலாம், அவரோட மக்கள் மனசில் இருக்க மவுஸ் வந்து குறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது பெரிய தவறான பாதைங்கிறது. இந்த 5 வருஷம் இல்லை, இன்னும் ஒரு 15 வருஷம் அவர் தான் இருக்க போறாரு, தளபதி தான் இருக்க போறாரு. அப்பதான் அவங்களாம் புரிஞ்சுவாங்களான்னு தெரியல. ஏன்னா என்னைக்கு நீங்க மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும், மக்களுக்கான ஒரு அரசியல் பண்ணணும்னு நீங்க பண்ணாம வேற வகையில நீங்க போறீங்களோ, அப்போ மக்கள் வந்து உங்களை வந்து பார்க்க மாட்டாங்க. மக்களுக்கு தேவையானதை யார் செய்கிறா, யார் பண்றா அப்படிங்கிறது மட்டும் தான் மக்களுக்கு தேவை. மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை பத்தி மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா மக்கள் ஈஸியாக உங்களை மறந்துடுவாங்க. இதை எதிர்க்கட்சி இருக்கிறது யாருமே அதை வந்து புரிஞ்சுக்கிறதா இல்லை. ஏன் நாம் தமிழர் கட்சி இவ்வளோ தூரம் பேசி பேசி வளர்ந்த கட்சி நாம் தமிழர் கட்சி, இன்னைக்கு பேச பேச அவங்க ஓட்டு பேங்க் குறையுதுங்கிறத சீமானன் இது வரைக்கும் இன்னும் உணர்ந்து மக்கள்கிட்ட இருந்து ரொம்ப விலகி போயிட்டாங்க. அதே மாதிரி தான் பிஜேபி வந்து ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயுமே வந்து நோட்டாவுக்கு மேலே அவங்க வாங்கினதே கிடையாது. ஆனால் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் வாங்கினாங்க. ஓரளவுக்கு வந்துச்சு. இன்னைக்கு அண்ணாமலையும் போயிட்டாரு. இப்போ பிஜேபியில் திருப்பி நோட்டாவுக்கு கீழே தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இப்போ இந்த சைடு வந்து டிஎம்கே, அவங்களுக்கு ஒரே அஜெண்டா ஒன்றே ஒன்று, அவதூறாக எவ்வளோ பேச முடியுமாலும் பேசு, ஆபாசமாக எவ்வளோ பேச முடியுமாலும் பேசு. அது கட்சி தலைவர் மட்டும் இல்லை, தொண்டை எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. அவங்க உள்ள எம்எல்ஏ கூட அப்படி தான் பேசுகிறாங்க. ஆர்எஸ் பாரதி நேற்று வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து லியோனி உளுந்து உளுந்து சிரிச்சுட்டு இருக்காரு மேடையில். ஒருத்தவங்களை ஆபாசமாக நீங்கள் விமர்சிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா, இல்லை தெரிஞ்சுதான் பண்ணுறீங்களா அப்படின்னு தெரியல. இதனால் வந்து மக்கள்கிட்ட வந்து நீங்கள் எந்த அளவுக்கு விலகி போகிறீங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியவே இல்லை. இதில் பத்தாவதுக்கு வந்து ஜென்சி கிட்ஸ்ன்னு கொண்டு வந்து அது இன்னும் டிஎம்கேக்கு பெரிய ஒரு பலவீனமாக இருக்குது. அதெல்லாம் இவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. இது உங்களுக்கு ஒரே ஒரு அஜெண்டா, அவதூறு, ஆபாசம். இதை மட்டும் பேசி பேசி எப்படியாவது வளர்த்தலான்னு பார்க்குறாங்க. இது வந்து வளர்கிற மாதிரி இல்லை, இது இன்னும் கொஞ்சம் கீழே போகிற மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி அரசியல் தொடர்ந்து இவங்க இப்படியே பண்ண 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 தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு 50 வருஷம் தளபதி இருந்தால் தளபதி மட்டும்தான் ஆட்சி அப்படிங்கிற அளவு தான் இருக்க போது. இன்னும் வரக்கூடிய காலங்களையும் உணர போகிறது இல்லைங்கிறது இவங்களோட செயல்பாடு நடவடிக்கைகளும் ரொம்ப தெளிவாக தெரியுது. சீமானன்னு சொல்லவே தேவையில்ல. அவர் இன்னும் வந்து கீழே போயிட்டு இருக்காருங்கிறது அவர் உணரவே போகிறது கிடையாது.
அவருக்கு ஏன்னா மாமே சீரு, மச்சா சீரு எல்லாமே வந்துட்டு இருக்கவாசி அவர் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அவங்க பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க போகிறதுங்கிற இல்லைங்கிறவாசி அவங்க என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் டிஎம்கே அப்படி கிடையாது. அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா சிந்திச்சு செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும்.